ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. சிங்கம் பூஜிக்கும் யானை. ஹேரம்பருடைய ஸ்வரூபம் விசேஷமானது. அவருக்கு 5 முகங்கள், 5ம் யானை முகந்தான். பஞ்சமாதங்க முக என்று ஒருத்தர் கீர்த்தனம் கூட பாடினார். திருவாரூரிலுள்ள அநேக விக்னேஸ்வர மூர்த்திகளில் பஞ்சமுகராக இருக்கப்பட்டவரின் மீது தீட்சிதர் பாடியது என்று தெரிகிறது. பரமசிவனுக்கு 5 முகங்கள் உண்டு. சிவ பஞ்சாட்சரி தியானத்தில் அப்படித்தான் இருக்கிறது. ஆச்சாரியால் கூட அதை வைத்து வேடிக்கை பண்ணியிருக்கிறார். 5 முகம் இருப்பதால் ஈஸ்வரனுக்கு பஞ்சாஸ்யன் என்று பெயர். பஞ்சாஸ்யம் என்று சிங்கத்திற்கும் பெயர். இந்த இடத்தில் பஞ்ச என்றால் விரிந்த, பரவலான என்று அர்த்தம். பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்து பரவியது என்ற அர்த்தம். இங்கே பஞ்ச என்றால் 5 என்றும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு 5 ஆனது பிரபஞ்சம் என்றும் சொல்லலாம். அது இருக்கட்டும். சிங்கம் சிவம் இரண்டுக்கும் பஞ்சாசிய பெயர் இருக்கிறது. யானைக்கு சிங்கம் என்றால் ஒரு பயம், சிம்ஹ ஸ்வப்னம் என்றே சொல்கிறோம். ஒரு யானை சொப்னத்தில் சிங்கத்தை பார்த்தாலும் பயத்திலேயே பிராணனை விட்டுவிடுமாம். சிங்கத்துக்கு தன்னை விட உருவத்திலே ரொம்ப பெருசாக இருக்கும் யானையை தீர்த்து கட்டணும் என்று ரோஷம் பொங்கி கொண்டிருக்குமாம். ஒரு யானையை பார்த்துவிட்டால் தன் பலம் அத்தனையையும் திரட்டி கொண்டு அதன் மஸ்தகத்தையே பேய் அறையாக அரைந்து பிளப்பதற்கு பாயுமாம். இப்படிப்பட்ட பஞ்சாசியம் சிங்கம் ஒரு யானையை பூஜை பண்ணினால் அது பெரிய ஆச்சரியம்தானே. அந்த ஆச்சரியத்தை தான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாசிய மான்யா. திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியின் மேல் அவர் பாடிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகமான விநாயக ஸ்துதியில் இப்படி வருகிறது. சதபால ரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா. விக்னேஸ்வரர் எப்போதும் குழந்தையாயிருப்பவர். சதா பாலரூபர். ஆனாலும் அபி என்றால் ஆனாலும், சதா பாலரூப அபி. எப்போதும் குழந்தையாயிருந்தாலும் மலையாக இருக்கும் விக்னங்களையும் பிளந்து தள்ளுகிறார். விக்னாத்ரி விக்ன மலையை, ஹந்த்ரி அழிக்கிறவர். அப்புறம்தான் அவர் யானையாக இருந்தும் சிங்கத்தால் பூஜிக்கப்படுவதாக வருகிறது. மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா. தந்தி என்றால் யானை. தந்தத்தை உடையதாயிருப்பதால் தந்தி. கணபதி காயத்ரியில் தந்தி என்ற பெயரை சொல்லியே நமக்கு நல்லறிவை தூண்டிவிடுமாறு பிரார்த்தித்திருக்கிறது. பிள்ளையார் மகாதந்தி வக்த்ர அபி பெரிய யானையின் முகத்தை பெற்றிருந்த போதிலும் பஞ்சாஸ்ய மான்யா சிங்கத்தால் பூஜிக்கப்படுபவர். நடக்க முடியாத சமாச்சாரங்கள் பிள்ளையாரிடம் சேர்ந்திருப்பதாக கவி சமத்காரத்துடன் ஆச்சாரியால் பாடியிருக்கிறார். சின்ன குழந்தை விக்ன மலையை பிளந்து தள்ளுகிறது என்று முதலில் சொல்லிவிட்டு அதே ரீதியில் நடக்க முடியாதது நடக்கிறது என்று தொடர்ந்து காட்டுவதாக, யானையாயிருந்தும் பஞ்சாசியத்தால் பூஜிக்கப்படுகிறது என்று அவர் சொல்லும்போது பஞ்சாசியம் என்றால் சிங்கம் என்று கேட்கிறவர்களுக்கு சட்டென்று தோன்றும். சிங்கம் எங்கே பிள்ளையாரை பூஜித்தது என்று யோசிக்கும் போதுதான் பஞ்சாசியம் என்பதில் சிலேடை பண்ணியிருக்கிறார் என்று புரியும். இங்கே பஞ்சாசிய என்பது சிங்கம் அல்ல சிவன் என்று புரியும். திரிபுர சம்ஹாரத்துக்கு பரமசிவன் புறப்பட்ட தேரச்சு முறிந்த போது விக்னேஸ்வர பூஜை பண்ணினார் அல்லவா, அதைத்தான் பஞ்சாசிய மான்ய என்று சொல்லியிருக்கிறார் என்று புரியும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.